வணக்கம் தமிழா. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். தேர்தல் களம் பயங்கரமா சூடு பிடிச்சு தேர்தலுடைய பணிகள்லாம் பயங்கரமா நடந்து கொண்டு இருக்குது. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது என்னுடைய சொந்த ஊர், என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியான விழுப்புரத்தை பத்தி அதை பத்தி தான் இன்னைக்கு முக்கியமா பேச போறோம். பேசுறதுக்கு முன்னால வாங்கின காசுக்கு மேல கூவுறாண்டா கொய்யால அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி திமுக கிட்ட காசு வாங்கிட்டு பயங்கரமா கூவுறதுல யூடியூப் புருட்டஸ்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து பயங்கரமா, அதுவும் என் தொகுதியை பத்தி பயங்கரமா பேசியிருக்காங்க. அந்த வீடியோ நான் பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. விழுப்புரம் சார்பா வந்து அண்ணன் ஜே பாக்கியராஜ் அவர்களும் அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் போட்டியிடுறாங்க. அது தனி தொகுதின்றதால ரெண்டுமே வந்து ஷெட்யூல் வகுப்பை சார்ந்த ரெண்டு கேண்டிடேட்டும் பயங்கரமா போட்டிடுறாங்க. இவங்களை விமர்சனம் பண்ணி யூடியூப் புருட்டஸ் வந்து பயங்கரமான ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுல அண்ணன் பாக்யராஜ் அண்ணன் அவர்களை பற்றி தரம் தாழ்த்தி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது இது தவக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்கு யூடியூப் புருட்டஸ். திமுக கிட்ட காசு வாங்கிக்கிட்டு நீங்க விமர்சனம் பண்ணுங்க, தனி மனிதல் தாக்குதல் பண்ணக்கூடாது. கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு தனி மனித தாக்குதல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவுக்கு எதிராக தான் அண்ணன் பாக்யராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு யூடியூப் புருட்டஸுக்கு வந்து தெரியுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. நம்ம ஒருபோதும் அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கும் விசிகா கட்சிக்கும் எதிராளி கிடையாது. நம்ம எல்லா கட்சியுமே விமர்சனம் பண்றோம். அதனால இந்த வீடியோ நம்மளுக்கு எது முரண்பாடா இருக்குன்னா, தனி மனித தாக்குதல், அண்ணன் ஜே பாக்யராஜை பத்தி தனி மனிதல் தாக்குதல் பண்ணதால் தான் யூடியூப் புருட்டஸுக்கு வந்து நம்ம பதில் அடி கொடுக்கணும். அவர் என்ன பண்ணிக்கிறாரு யூடியூப் புருட்டஸுக்கு தெரியாதுல்ல, ஆனா பார்த்த நம்மளுக்கு தெரியும்ல, விழுப்புரம் தொகுதி, அது நம்ம கூட இருந்தாரு அண்ணன். அதனாலதான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றது. பொறுமையா பாருங்க, அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யூடியூப் புரோடக்ட்ஸ்க்கு பதில் சொல்லணும்ல. இப்ப சொல்றேன், தெளிவா கேளுங்க. திமுக பாமக இதுல உள்ள தவக்களை எல்லாம் என்ன அஃபிடவிட்ல உளறி வச்சிருக்கு அப்படிங்கிறத நான் டீகோட் பண்ணி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க எந்த முகத்தை தூக்கிக்கிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போவீங்க? இப்போ அதிமுக சார்பாக அந்த ஜே பாக்யராஜன் ஒருத்தர் இருக்காரு. இப்போ பாக்யராஜை ஆதரிச்சு விசி சண்முகமோ அல்ல எடப்பாடி பழனிசாமியோ என்னன்னு சொல்லி நீங்க மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் ஓட்டு போட்டுதானே உங்களை எம்பி அனுப்பிச்சாங்க பார்லிமெண்ட்டுக்கு. அங்க போய் நீங்க என்னத்தை நொட்டுனீங்கன்னு நீங்க கேட்கணும்ல மக்கள்கிட்ட. நீங்க மக்கள் என்னன்னு சொல்லுவீங்க? என்னத்தை நொட்டுனீங்க இது வரைக்கும்? மக்களுக்கு எதிரான மசோதாக்கள் வரும்பொழுது எதிர்த்து பேசணும். அதுக்கு தானே மக்கள் உங்களை ஓட்டு போட்டீங்க அனுப்பி வைக்கிறாங்க. மக்களுக்கு எதிரான மசோதாக்கள் வரும்பொழுது நீங்க என்ன பண்ணீங்க? விவசாய சட்டம், சிஏஏ, இன்னும் பல மசோதாக்கள், மக்களுக்கு எதிரான மசோதாக்கள் வந்துச்சு டெல்லியில பார்லிமெண்ட்ல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எதிர்த்து பேசணும். ஆமாங்க, நீங்க எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு மக்களிடத்துல போய் ஓட்டு கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மைனர் சொல்லியிருக்காரு. மைனரை நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் நிக்கிறாரு, புரியுதுங்களா? இவர் ஜெயிச்சு போனா கேள்வி கேட்பாரு, மக்களுக்கு நல்லது செய்வாரு. அதுக்கப்புறம் எந்த மூஞ்ச தூக்கிட்டு போய் பாக்யராஜ் அண்ணன் ஓட்டு கேட்பாருன்னு கேட்டீங்களா? அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி போய் கேட்கிறாரு. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், அவர் எந்த மூஞ்சாவது தூக்கிட்டு போட்டா அது பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க ஜெயிச்சீங்கல்ல, 39 பேர் 2019 ஜெயிச்சு பாராளுமன்றத்துக்கு போனீங்கல்ல, நீங்க என்ன நொட்டனீங்கன்னு கேட்டேன். சிஏ சட்டத்துக்கு எதிராக நீங்க என்ன நொட்டினீங்க? விவசாய சட்டத்துக்கு எதிராக நீங்க என்ன நொட்டினீங்க? சிவி சண்முகத்தை கூட்டு போயிட்டு எப்படி ஓட்டு கேட்பேன்னு சொல்றேன். அதே தான் நானும் சொல்றேன். அண்ணன் ரவிக்குமார் பொன்முடியை கூட்டிட்டு போய் என்னத்த சொல்லி ஓட்டு கேட்பாருன்னு தான் எனக்கு தெரியல. எப்படி செம்மண்ணை நாங்க திருடி வித்தோம், பெரிய பெரிய காலேஜ் கட்டணும், அதில் நாங்க சுரண்டல் பண்ணோம், மக்களை வந்து மக்களுடைய வரி பணத்துல மக்களை வந்து நாங்க பஸ்ல அனுப்பும் போது ஓசி பஸ்ல போறாங்க அப்படின்னு சொன்னோம். எந்த மூஞ்ச வச்சுட்டு நீங்க ஓட்டு கேட்க போவீங்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. திமுக காரங்க அண்ணன் ரவிக்குமாரை கூட்டிட்டு நீங்க எந்த மூஞ்ச வச்சுட்டு விழுப்புரம் தொகுதியில போய் ஓட்டு கேட்பீங்க? நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னா, நீட்டை நாங்க ஒழிச்சிட்டோம், மதுவை ஃபுல்லா முடிச்சிட்டோம், எய்ம்ஸ் கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் ஓட்டு கேட்பீங்களா? இல்ல நாங்க எதுவுமே செய்யல, இதுக்கு மேலேயும் நாங்க சாராய கம்பெனி எல்லாம் நடத்தி அதிகமா சம்பாதிக்க போறோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நீங்க கேட்பீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க அப்படி மக்களுக்கு நல்லது செய்ய நினைச்சிருந்தா இந்த 39 பேரும் நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா எனக்கு குழந்தை பிறக்காததுக்கு காரணம் எதிர் வீட்டுக்காரன் தான். அவர் தான் முடிச்சிட்டாரு. 2019 39 பேரும் பார்லிமெண்ட்ல இருந்து அவங்க சட்டத்தை எதிர்த்து கையெழுத்து போட்டாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்கல்ல 39 பேரு, அவங்க நாடாளுமன்றத்துல போய் என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் எத்தனை எம்பிக்கள் அந்த சட்டத்தை எதிர்த்து நீங்க கையெழுத்து போட்டதா சொல்றீங்களா? ராஜினாமா பண்ண வேண்டியதானே? எங்களுக்கு இந்த லோக்சபா பதவி வேணாம், நாடாளுமன்ற பதவி வேணாம், நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வேணான்னு 39 பேர்ல எத்தனை பேர் இது வரைக்கும் நீங்க பதவி விலகல் பண்ணிருக்கீங்க? இந்த சட்டத்தை ஏத்துட்டாங்க, அதனால இந்த பதவி விலகிறேன். சும்மா மோடி வீட்டுக்கிட்ட போயிட்டு அங்க போராட்டம் பண்றோம், இங்க போராட்டம் பண்றோம், அவர் இங்க வரும்போது பல்ல இழிச்சுக்கிட்டு அவர் போய் கூட சால்வா போடுறீங்கல்ல, செங்கல்ல தூக்கிட்டு தெரு தெருவா சொல்லி இப்ப ஓட்டு கேட்கறீங்கல்ல. 2019 என்ன சொன்னீங்க? எய்ம்ஸ் கட்டல, மது ஆலையை மூடிடுவோம்,
நீட்டை நாங்க எரிச்சிருவோம், கிழிச்சிருவோம், ரகசியம் வச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல. இது வரைக்கும் என் ஆட்சிக்கு நீங்க இங்க வந்து 3 வருஷம் ஆக போகுது, அங்க 5 வருஷமா நீங்க தானே இருந்தீங்க. அப்ப ஏன் போய் நொட்டல? அப்ப நீங்க நொட்டி இருந்தா இப்ப நீங்க ஓட்டு கேட்க போலாம்ல. உங்களுக்கு நீங்க எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில போய் மக்களுக்காக நல்லதை சொல்லி நீங்க ஓட்டு கேட்பீங்க? விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் ஏதாவது தொழிற்சாலை, பெரிய பெரிய தொழிற்சாலை எடுத்துட்டு வந்தீங்களா? இல்ல ஏதாவது மேம்பட்டு இருக்கா? இல்ல கல்வியில மேம்பட்டு இருக்கா? பொருளாதாரத்துல மேம்பட்டு இருக்கா? நீங்க எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்க ஓட்டு கேட்டு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு வருங்க? பாக்கியராஜ் அண்ணா நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டு வருவீங்க? திமுக காரர்கள் ரவிக்குமார் அவர்களுக்காக எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்க ஓட்டு கேட்ட வருவீங்க? மண்ணலி வச்சாலும், அவங்களுடைய பொருளாதாரத்தில் நம்ம கை வச்சாலும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வச்சாலும், அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் நம்ம செஞ்சாலும், அவன் பரம்பரையா இந்த கட்சி அப்படின்னு முத்திரை குத்தி விட்டோம்னாக்கா அவன் கட்சியை விட்டு வெளில போக மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப மக்களை நீங்க எவ்வளவு முட்டாள நினைச்சிருப்பீங்க. சரி, முதல்ல இந்த அதிமுக கேண்டிடேட் ஜே பாக்கியராஜ் அப்படிங்கிற இந்த உலக மகா யோக்கிய சிகாமணி இருக்காருல்ல, இவர் யாரு என்னங்கிறத பார்க்கணும். யாருங்க இந்த ஜே பாக்கியராஜ்? விழுப்புரம் தொகுதி தனி தொகுதி, அங்க ஜே பாக்கியராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை அதிமுக களம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜே பாக்கியராஜ் அப்படிங்கிற ஒரு ஏதோ பட்டியல் சமூகத்துக்கு பயங்கரமா பாடுபட்டு அவங்களுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுத்து அப்படியே உருண்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணி திரண்டு வந்த ஒரு நபரா? இது வரைக்கும் ஏதாவது அவருடைய செயல்பாடுகள் சரி அப்படி இருக்கு அவசியமாங்க? இப்பதாங்க முதல் முறையா களத்துக்கு வராரு, கொஞ்சம் விடுங்க அவர் பேசுவார்னு சொல்லலாம். ஓகே, அதுவும் நம்ம ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. அப்ப இந்த ஜே பாக்கியராஜ் யாரு? இவரு என்ன பேக்ரவுண்டு? எப்படி எதுவுமே பேக்ரவுண்டே இல்லாத ஒருத்தர் களத்தில் கொண்டாந்து இறக்குவாங்களா? திடீர்னு தோப்புக்கடின்னு கொண்டாந்து பயங்கரமாக உழைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கலந்து இறக்குவாங்களா? அப்படி இல்லை. அப்ப இவருடைய பேக்ரவுண்ட் என்ன? ஜே பாக்கியராஜ் என்பவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பினாமி என்று பலர் சொல்கிறார்கள். அதன் இன்னொரு விஷயம் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடைய பினாமியா. அடாப்பாவி, என் ஊர்ல தான் அவர் வீடே இருக்கு, ஒரு சின்னோண்டு மெத்த வீடு இருக்கு, அவ்வளவுதான். அவர் பினாமியா கட்டி இருந்தாருன்னு வச்சுக்க, பயங்கரமா கோபாலபுரம் மாதிரி இல்ல, போயஸ் கார்டுல பெரிய பெரிய வீடு வாங்கி கட்டி பெரிய ஆள் ஆயிருப்பாரு, 10-20 கார் வச்சிருப்பாரு. அவரை போய் பினாமின்னு சொல்ற வாய் கூசாம. இப்ப பினாமினா எப்படி தெரியுமா சொல்றது? அவங்களுடைய காசை இவர் பேர்ல போட்டு வைக்கிறது. அப்படிலாம் ஒரு ஆணியும் கிடையாது, சாதாரணமான மனுஷன். எப்ப போனாலும் நீங்க பார்க்கலாம். எந்த கட்சியை நான் சப்போர்ட் பண்றேன்னு நினைக்க வேணாம், ஒரு தனிப்பட்ட நபரை இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ண என்ன அவசியம் இருக்கு? அவருடைய கருத்தை எப்படி கருத்தால எதிர்கொள்ளுங்க. அவருக்கு ஓட்டு விடக்கூடாதுன்னு இந்த மாதிரி பொய் பரப்புரை சொல்லக்கூடாது, ரொம்ப பெரிய தப்பு. இங்க திமுக காரங்க போறாங்களே எப்படிலாம் அடிச்சு விரட்டுறாங்க, அப்ப கூட நீங்க திருந்த மாட்டீங்களா? வாங்குற காசுல அதுக்கு மேல நீங்க பயங்கரமா கூவுறீங்க மைனரை. அவரை போய் பினாமின்னு சொல்லிக்கிட்டு, அவர் ஏதோ உண்மையுமே கஷ்டப்பட்டாரு. ஆமா, பட்டியலின மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் போய் பட்டியலின மக்களுக்கு முன்னால பாக்கியராஜ் அண்ணா நின்று இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன். பயங்கரமா பட்டியலின மக்களுக்காக செஞ்சிருக்காரு. அந்த அம்பேத்கர் சிலையை வச்சிருக்காரு, அந்த ஊருக்காக நிறைய உழைச்சிருக்காரு, அந்த மக்களுக்காக நிறைய உழைச்சிருக்காரு. இதனால் பட்டியலின ஒரு வேட்பாளர்ன்றதால ஒரு நிறைய பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னால இருந்து பயங்கரமா சால்வ் பண்ணிருக்காரு, அதை நடைமுறைப்படுத்தி கிளியர் பண்ணிருக்காரு. வாய் பூசாம இவர் வந்தா செய்வாரா, பட்டியலின் மிக என்ன கிழிச்சாரு இந்த தவக்கலை. இந்த விவசாய சட்டம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு, ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு எதிரான சட்டம், விவசாயத்திற்கு எதிரான சட்டம், விவசாயிகளை அழிக்கிற, விவசாய நிலங்களை தூக்கி கார்பரேட்டுக்கு கையில கொடுக்கிற ஒரு சட்டம் தான் இந்த விவசாய மசோதா என்பது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. யாரு? பாமகவுக்கும் அதிமுகவுக்கும். ஆனா கூட்டணியில இருக்கிறோம், கூட்டணி தர்மம், கூட்டணிக்குள்ள இருந்துட்டு எப்படி கூட்டணிக்கு எதிராக பேசுறது? அதனால அவங்க கொண்டு வர எல்லா மசோதாவையும் நம்ம ஆதரிச்சு தாங்க ஆகணும்னு சொல்லி இந்த மக்களுக்கு எதிராக மசோதாக்கள் வந்தாலும் அப்ப நீங்க கூட்டணி தர்மங்கிற பேர்ல நீங்க நொட்டுவீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மக்கள் நாங்க பரம்பரை. விவசாய பத்தி கவலைப்படுறது யாருன்னு கேட்டா திமுகவா? அட போங்கயோ, உங்களுக்குலாம் விவசாய பத்தி எங்கேயோ டெல்லியில நடக்கிற விவசாயி மேல உங்களுக்கு இவ்வளோ கருணை, என்ன சொல்றது, ஆனந்தம். ஐயோ, மக்கள் கஷ்டப்படுறாங்களா, அந்த விவசாயிகள் இவ்வளோ கஷ்டம் பண்ணி போராட்டம் பண்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு மனசு கஷ்டமாகுது. எங்க? டெல்லியில. இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு 4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. அங்க அவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கா? யூடியூப் ப்ரோட்டஸ் உங்களுக்கு சில பல வீடியோக்கள் நான் காட்டணும், பாருங்க. நிலத்தை விட மாட்டேனாங்க. அவர் என்னதான் பண்றாரு, அவர் பண்றதான். பாத்தீங்களா எப்படி இன்னும் இத்தனை நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னு தெரியல. திருவண்ணாமலை பக்கத்துல இருந்தல விவசாயிகள் ஒரு 30,000 ஏக்கர் எடுத்து அங்க நாங்க பெரிய தொழிற்சாலை கட்ட போறோம்னு சொல்றாங்க பத்தியா விவசாயிகள். அந்த விவசாயிகள் இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க, தேர்தலை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா விவசாயி, டெல்லியில கஷ்டப்படுற விவசாய பத்தி நீங்க மனவேதனை படுறீங்க. நம்ம ஊர்ல விவசாயிகள்
அது உங்களுக்கு ஓட்டு போட்ட விவசாயிகள், அந்த மக்கள் ஓட்டே போடல, ஆனா உங்களுக்கு போராட்டம் பண்ணாங்க, மனசு கஷ்டமாகுது. நம்ம சொந்த ஊர்ல தமிழ்நாட்டில் இந்த விவசாயிகள் போராடுறாங்க, இவங்களுக்கு ஒரு தீர்வு காண முடியல. இந்த செய்யாறுலையும் பாரந்தூர் விமான நிலையத்தை நீங்க அமுல்படுத்த போற அந்த இடத்துக்கிட்ட வந்து விவசாயி அங்க போராட்டம் பண்ணாங்க. அவங்க மேல குண்டார் தடுப்பு சட்டம் போட்டு 5 பேர் அல்கா தூக்கி ஜெயில வச்சிங்க, குண்டார் சட்டம் போட்டு. அதான் மறந்துடாதீங்க. அப்ப விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க தெரியல. இங்க நெய்வேலி பக்கத்துல, நெய்வேலியில 6000 ஏக்கர் கைமுதல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்க விவசாயிகள் இறங்கி ரோட்ல போராட்டம் பண்ணாங்க, அது உங்களுக்கு தெரியல. இங்க மயிலாடுதுறையில மீத்தேனுக்கு எதிரா அங்க விவசாயிகள், அங்க விவசாய நிலத்துல பைப்பு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக விவசாயிகள் போராடினாங்க. இங்க நெய்வேலியில போராடினது உங்க கண்ணுக்கு தெரியல, மயிலாடுதுறையில போராடினது கண்ணுக்கு தெரியல, திருவண்ணாமலை பரந்தூர்ல விமான நிலையம் போக பண்ண போறாங்க செய்யாறுல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. ஆனா டெல்லியில நடக்கிற விவசாயி இதுலயும் ஒரு அரசியல். எப்படி ஒரு கேடு! நம்ம ஊர்ல நம்ம சொந்த மண்ணுல உங்களுக்கு ஓட்டு போட்ட விவசாயிகள் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க மேல குண்டார் தடுப்பு சட்டம் போடுறாங்க, அவங்க நிலங்களை பறிமுதல் பண்றீங்க. நம்ம ஊர்ல இவ்வளவு விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல உங்களுக்கு. ஆனா டெல்லியில கஷ்டப்படுற விவசாயிகள், போராட்டம் பண்ற விவசாயி, நீங்க கவலைப்பட தேவையில்ல. அது அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பார்த்துவாங்க, நம்ம நாட்டின் பிரதமர் இவங்க பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு சொந்த ஊர்ல இருக்க மக்களே உங்களால பாதுகாத்துக்க முடியல, இதுல வேற டெல்லியில இருக்க மக்களை போய் நீங்க பாதுகாக்க போறீங்க. இதுல வேற அந்த என்னது இந்தியாவை காப்பாற்ற போற ஸ்டாலின் சொல்லிட்டு கூப்பிடுறாரு. வெக்கமா இல்ல உங்களுக்கு? முதல்ல இங்க நம்மளுக்கு சோறு போடுறான் பாத்தியா விவசாயி, தமிழ்நாட்டில் விவசாயி சோறு போடுறான் பாத்தீங்களா, அதை நீங்க பாத்துங்க பத்திரமா, அந்த விவசாயிகளை பாத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க டெல்லியில போய் போராட்டம் பண்ற விவசாயிக்கு அதுக்கப்புறம் பதில் சொல்லிக்கலாம். அந்த குறைந்தபட்ச பாதுகாப்பு பிஜேபி வந்ததுனாக்கா மசோதா இந்த மசோதா தான். நம்மளால என்ன பண்ணுவோம்ல, ஜெயபாகிராஜ் ஒருவேளை இன்கேஸ் மசத்துங்க அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. இப்போ ஜெயபாகிராஜ் பார்லிமெண்ட்ல இருக்காருன்னு வச்சுப்போமே, என்ன பண்ணுவாரு? இப்போ இந்த பிசிஆர் எஸ்சி எஸ்டி ஆக்ட் எதிராக வரும்பொழுது எதிர்த்து வாக்களிச்சுட்டு, எப்படி பட்டியல் சமூகத்துக்கு எதிராக நீங்கள் பிசிஆர் எஸ்சி எஸ்டி ஆக்ட் எப்படி நீங்க டெமாலிஷ் பண்ணலாம், அது எப்படி நீங்க பண்ண முடியாது, அதிமுக கட்சி என்பது பட்டியல் சமூக மக்களை பாதுகாக்கக்கூடிய கட்சி, நாங்கள் வந்து பட்டியல் சமூகத்துக்கு எதிராக எதுவும் இருந்தாலும் நாங்கள் எதிர்த்து நாங்கள் துணிவோம், அதெல்லாம் எப்படி நீங்க பண்ண முடியும், அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, பெரியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, ஜோதிராவ் ஃபூலே என்ன பேசியிருக்காரு தெரியுமா, இப்படின்னு பேசக்கூடிய நபரா ஜெயபாகிராஜ் என்ன பண்ணுவாப்புல? அந்த சட்டத்தை ஆதரிச்சு எப்படி அன்புமணி ராமதாசும் அதிமுக சார்பாக அனுப்பப்பட்ட 10 எம்பிக்களும் எப்படி அந்த விவசாய சட்டத்துக்கு எதிராக, சிஏக்கு எதிராக, இன்னும் பல மசோதாக்களுக்கு எதிராக வாக்களிச்சாங்களோ, அது ஐயோயோ உங்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல அப்படியே கருணை வந்து கிழிச்சிட்டாலும் பாக்கியராஜ் அவர்கள் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் அங்க போனா பட்டியலின மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா பண்ணக்கூடாதுன்னு திரு பாக்கியராஜ் அவர்களும் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் முடிவெடுப்பாங்க. ஆட்சியில் இருக்க நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் நீங்க பார்லிமெண்ட்ல என்ன பேசுறீங்க? பார்லிமெண்ட் விடுங்க, தமிழ்நாட்டில் நீங்க என்ன பண்ணீங்க? இங்க ஒரு கிணத்துல ஒரு டேங்க்ல மலத்தை கலந்து அதை அந்த ஊர் மக்கள் எல்லாம் குடிச்சு வேங்கை வயல்ல இன்னும் 1.5 வருஷம் ஆகுது, இன்னும் உங்களால கண்டுபிடிக்க முடியல. இதுல வேற சிஏஏ சட்டத்துக்கு எதிராக இவர் போய் பாக்கியராஜ் பேசுவாரா, இவர் பேசுவாரா, அவரு பேசுவார். நீங்க என்ன பேசுனீங்க? பாக்கியராஜ் தலையாடிட்டியா? அவர் மக்களுக்கானவர், மக்களை தேர்ந்தெடுக்கட்டும். நீ ஏன் சொல்றாது? நீ திமுக கிட்ட காசு வாங்க, உங்களுக்கு எவ்வளவு காசு, நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் போறீங்க, காசு கொடுப்பாங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதிமுகவை விமர்சனம் பண்ணா காசு வாங்கிங்க. ஆனா தனிப்பட்ட நபருக்காக அவரை விமர்சனம் பண்ணும் என்ற நோக்கத்தோடு, தவறுன்னு சொல்ற இந்த மாதிரி எண்ணத்தோடு நீங்க விமர்சனம் பண்ணதால் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நீங்க ஏதோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அப்படியே பண்ணி கிழிச்சிட்டாலும் அப்படியே இங்க சாதி, இது வரைக்கும் நீங்க சாதி அரசியலை வச்சுதான் இங்க இன்னும் அரசியல் நடந்துட்டு இருக்கு. திமுகவுடைய முதல் ஆயுதமே சாதி அரசியல் தான். இங்க இருக்க பல்லனும் பறையனும் படையாச்சியும் ஒன்னா சேர்த்துட்டா உங்களால அரசியல் பண்ண முடியாதுன்னா இன்னும் 2 பேரையும் ஒண்ணு சேராம விட்டுருக்கீங்க. நீ இவர் வேற பிசிஆர் ஆக்ட கேன்சல் பண்றோம். அது இல்ல, இவர் பேச நினைச்சா அங்க போய் பார்லிமெண்ட்ல பேசுவாரு, மக்களுக்கானவரை இருப்பாரு. ஃபர்ஸ்ட் அவர் செலக்ட் ஆகி போட்டோம், வாய்ப்பு கொடுத்தா தான் சச்சின் டெண்டுல்கரே இந்தியாவில் இருக்க முடியும். அதனால பாக்கியராஜுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் செலக்ட் பண்ணி அனுப்பட்டுமே. ஆனா ரவிக்குமார் 5 வருஷம் இருந்தார்ல, இவர் இருக்கட்டுமே, ஜெயிக்கட்டுமே, ஜெயிச்சு போட்டுமே பாராளுமன்றத்தில். அவர் போயிட்டு பாராளுமன்றத்தில் பேசவில்லை என்றால் இந்த கேள்விகளை நீங்க கேட்கலாம். அவரும் முதல் கேண்டிடேட், முதல் முறையாக அவர் நிக்கிறாரு. அவர் அங்க போனா பேசிட்டு வர, அவர் அப்படியே ஜெயிச்சிட்டாலும் பாராளுமன்றத்தில் போய் பேசுவாரா? அவர் பேசுவாரா இல்லையாருன்னு முதல் வேட்பாளர் வெற்றி பெறட்டும், வெற்றி பெற்று டெல்லிக்கு போகட்டும். அதுக்கப்புறம் வந்துல இதே யூடியூப் புரோட்டஸ் வந்து அவரை கேள்வி கேளுங்க, நாங்க அப்ப ஏத்துக்கிறோம். அதை விட்டுட்டுல அவர் செலக்ட் ஆகாத முன்னாலேயே வேட்பாளரா நிறுத்திக்கிறது உங்களுக்கு இவ்வளவு பயமா? வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. அண்ணன் பாக்கியராஜ் அவர்களை எதிர்த்து இந்த வீடியோ அவர் பேசினதால தான் இந்த வீடியோ வந்து யூடியூப் புரோட்டஸ் ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணதால தான் இந்த வீடியோ வந்து வெளியிடப்படுகிறது. அதனால அண்ணன் பாக்கியராஜ் அவர்களை ஆதரிங்க. நம்ம எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் அல்ல,
என் மண்ணின் மைந்தர் என்பதால். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க. நன்றி.